ஹாய் கைஸ், நான் பிரணவ். நான் இது நம்ம சேனல் பேர் எம்சிஎல் பாய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. கொளாரு இவர் பேர் பள்ளிச்சாய். சரிங்களா? ஊட்டில் நம்பர் நான் 4 ஊட்டா. இது யாருக்கு தெரியுமா? எங்கள் அண்ணன் பேர் தெரியுமா? இவருதாங்க கோளாறு கோப்பி. ஒரு 10 உருட்டை எடுத்து விடு. அதாவது சின்ன வயசுக்கு பிறந்த மரணானுங்க டைனோசர் என் ஊட்டா பக்கம் வந்தது. பூச்சி கட்டி போட்டு 2 மோசம் வச்சுனா அது பெட்ட வளர்க்க ஆரம்பிச்சுனா சொன்னா நம்ப மாட்டானோ. அதை இல்லாம இப்போ நான் ஊர்ல புலி வந்திருக்காங்கள, அந்த புலியா சிறுத்தியா மாவட்டம் சிறுத்தை வந்திருக்காங்கள, அந்த சிறுத்தியை மொத நான் தாங்க விட்டா. வண்டர் நியூஸ்ல 10 ரூபா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தா. அதான் தூக்கிட்டு போய் விட்டா. அப்ப தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு எங்கெங்கெல்லாம் விட்டீங்க? எங்க கொரநாட்டில் மொதல் விட்டா, குத்தாலத்தில் விட்டா, மயாரத்தில் விட்டா, நான் இங்கே பழையகூடலூரில் விட்டா, அதுக்கப்புறம் இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் விட்டுருக்கேன். ஃப்ரான்ஸ் நான் ஒரு புலி வரேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கிங் கோப்ரானா என்னன்னு தெரியுமா? அது ஒரு விஷக்கூடிய பாம்பு. அது பொண்ண மரம் 4 பெட்டை வளர்த்தான். அப்புறம் வந்துச்சு ஊட்டா பக்கா பிடிச்சி கட்டி போட்டா. 2 புதுசாக வச்சா. அது தின்னுச்சு. என்ன பெட்டா வளர்ந்துச்சு வளர்த்தான். என்ன சொன்னால் நம்ப மாட்டேன். போங்க என்ன நம்ப மாட்டான். நான் என்ன பண்ணுறது? ஃப்ரான்ஸ் இவங்களாம் கேட்கக்கூடாது. ஃப்ரான்ஸ் இவங்களாம் அடிக்கணும்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரான்ஸ். இதே போரில் காட்டுறீங்க லைன் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? அண்ணன் இத்தா தண்டி 16 வயசு வரையும் அண்ணன் வளர்த்தான் தெரியுமா? தெரிஞ்சாலும் பேசுங்க பாப்பா. 16 வயசு வளர்த்துருக்கான். உங்கள் பேச நீங்களே கேளுங்க. என்னால் தாங்க முடியல, தண்ணி சொல்கிறேன். பாருங்க சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு முறையை கிளம்பி போட்டானா என்னப்பா? ரைட்டு விடு, சத்து நேரம் நம்ம உட்காந்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இவன் இப்போ ஊருட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவன் சொன்னாங்க என்னமோ கொசை பெட்டா வளர்த்துக்கிட்டானு. கொசை எந்த பெட்டா வளர்க்க போகிறேன்? அது மரம் நல்ல ரத்தம் குடிக்கணும் போட்டு அடிச்சு ஆச்சுட்டான். சரி அப்போதான் இங்கே வர நிறைய இந்த பையன் இல்லை அங்கே ஓட போனான். இங்கே வந்தானே இந்த பையன் என்ன பண்ணான்னு கேளுங்க. அவன் பிடிச்சி பெட்டா வளர்த்துக்கான். காப்பி விட்ட உடனே தூக்கி பார்த்து விட்டாக்கிட்டான். இவரோட அப்பா யாருன்னு கேளுங்களா? என் மாதிரி சிவாஜி கணேசா தெரியுமா? காலையிலே தளபதி விஜய். அவனுக்கு தம்பி யாருன்னு கேட்டா அஜித். தம்பி அதுக்கு அந்த தம்பிலாம் இல்லை. அதுக்கப்புறம் போஸ்டர்லாம் இன்னும் சின்ன குழந்தையா கேட்டுக்கோங்க. சின்ன குழந்தையில இருக்காப்ல வாங்க வைக்கணும். அடிச்சு நான் நோட்டி பண்ணுறேன். எம்ஜிஆர் இது கலைஞர் யாருன்னு கேட்டிங்கன்னா என் ரைட்டு. ஸ்டாலின் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலஞ்சு பண்ணிடலாம். பேசுறதுக்கு நம்ம சிரிக்க விட வாய் முழுக்க தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். சரியா? நம்ம 2 பேர் தான் கிட்டி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூட்டை எல்லாம் மூஞ்சில் தண்ணி இருக்க போகிறான்னா அது நான் தான் நடுவில் இருக்க மாட்டுறேன். இன்னைக்கு இப்போ அதுக்கிட்டே மூட்டுறோம். தண்ணி வெளியே ஊற்றக்கூடாது. உங்களுக்கு கேட்டுச்சா தடுப்பூசி நிற்கிறது? அந்த பழத்தை தான் மத்தியானம் வாங்கி தின்ட்டோன்னா உடனே சளி பிடிச்சிக்கின்னு என்ன பண்ணுறது? இவங்க 2 பேரும் தண்ணியை விட்டு கட்டிட்டு இருக்கானா செருப்பு மூட்டுறா. அப்போ இந்த பாருங்க இவன் செருப்பு மூட்டுறான்னாலே அவன் செருப்பு வந்து பாருங்க செருப்பு வந்து மூட்டி விட்றான்ருக்கான். நல்லா இந்த பைச்சோல்ல ஏன் தண்ணியில் போகிறீங்க எங்கே பாருங்க பேசி இவனு சிரிக்கிறான். நான்லாம் இருந்த இருப்புக்கு டைனோசரை 10 நாள் கூட வச்சுன்னு சுற்றினா அதில் ரெயின்லாம் போயிட்டு வந்தா. பழைய காலத்துக்குலாம் போயிட்டு வந்தேன் நான். அப்புறம் பேசிக்கா கையை வைக்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி அதிலே பாதி வெளில விட்டுருப்பான். இவனை நான் அவுட்டுன்னு ஒத்துக்கணும். நான் அவுட்டு நான் ஒத்துக்கணும். போனா போதே பழச்சுப்பா ரொம்ப பழச்சுப்பா. அதை வந்து நான் என்ன தெரியல வரேன்னா கொடிக்கா சார் தெரியுமா உங்களுக்கு? இத்தா தண்டி இருக்கும். இத்தா தண்டி இருக்கும். அதை இன்னிலேருந்து தான் பெட்டா வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நாளைக்கு ஒரு முட்டை போடும். உங்களுக்கு வேணால் ஆம்லேட்டு போட்டால் எடுத்துடும். உங்களுக்காக நான் சாப்பிட்டு காட்டுறேன். என்ன நாளைக்கு ஒரு ஆம்லேட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுவோம். அது பார்ட் 2ல் வரும் உங்களுக்கு. என்ன ஓகேவா? இப்போ நம்ம செருப்பு மூட்டுனா அதுதானே இப்போ பிரச்சனை. இப்போ ஒருத்தன் துப்பிட்டு செருப்பு மூட்டுறேன்னா ஒருத்தன் துப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் யார் ஒரு செருப்புனாலே இந்த சொட்டை செருப்பு பண்ணுறதுக்குள்ளே